சதுரங்க ஆட்டம், செஸ் கேம் என்று சொல்வார்கள். இதை என்னுடைய சித்திதான் கற்றுத்தந்தார். என்னுடைய 8ஆம் வகுப்பு படிக்கும்போது கற்றுக்கொண்டேன். பிறகு பலருடன் ஆடி வெற்றி பெற்றாலும் தோல்விகளும் அடைந்தேன். அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் அந்த ஆட்டத்தில் நான் அதிக சிந்தனையை காட்டவில்லை. காரணம், என் உடம்பு மிகவும் வீக்காக இருந்தது, வலுவின்றி இருந்தது. இஸ்னோஃபில்ஸ் எனும் மூச்சு திணறல் வியாதியும் இருந்தது. எனவே நான் ஸ்கிப்பிங், தண்டால், பஸ்கி, வைட்ஸ், ரன்னிங், பேரலல் பார் என்று பல உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தேன். இந்த செஸ் ஆட்டத்தை ஆடும் பொழுது நமது தலையிலே ஒரு விதமான பாரம் இருக்கும். தோல்வி பெற்றால் சிறு அவமானமாக இருக்கும். வெற்றி பெற்றால் அகந்தையாக இருந்தால் கூட இந்த ஆட்டத்தினால் உடல் பாதிக்கப்படுவதாக எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. எனவே இந்த செஸ் ஆட்டத்தில் ஈடுபாடு அதிகம் காட்டாமல் அதை ஓரளவு ஆடிவிட்டு விட்டுவிட்டேன். அதில் மிகவும் பெரிய ஆளாக வர வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. நமது தமிழகத்தில் உள்ள TN பரமேஸ்வரன் எனும் நேஷனல் சாம்பியன் 7 முறை வந்தார். என்னுடைய நண்பர் தான், சிறுவயது நண்பர். இந்த ஆட்டத்தை நான் ஆடாமல் விட்டுவிட்டால் கூட இப்பொழுதும் கூட அதை வேறு விதமாக ஆடுகிறேன், என்னுடைய மூளையின் நன்மைக்காக. ஆம், பெரிய பெரிய செஸ் வீரர்களுடைய ஆட்டத்தை வைத்து பார்த்து என்னுடைய சிந்தனையை வளர்த்து கொள்கிறேன். என்னுடைய மூளையை ஷார்பன் செய்து கொள்கிறேன், அதாவது கூராக்கி கொள்கிறேன். 2 பெரிய பிளேயர்கள் ஆடுவதை நாம் வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு சக்தி விரயமாவதில்லை, நமக்கு யுக்தி உதிக்கிறது, நம்முடைய மனதிலே தெளிவான சிந்தனைகள் பிறக்கின்றது. நாம் நம்முடைய வளர்ச்சியை அதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். சிந்தனை தெளிவு, அறிவின் ஆழம், இதுபோல பலவித நன்மைகள் அந்த செஸ் ஆட்டத்தினால் வருகிறது. நானே ஆடினால் அது அயற்சி தருகிறது, மனதிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, உடல் தளர்ச்சி தருகிறது. ஆனால் பிறருடைய ஆட்டத்தை வைக்க என்னுடைய மூளை சிறந்த வகையில் செயல்படுகிறது. அந்த ஆட்டங்கள் ஆச்சரியத்தை அளிக்கிறது. அவர்களுடைய மூளையை பற்றி மிகவும் பிரமிப்பான ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஆகையால் செஸ் ஆட்டம் நான் இன்றும் ஆடுகிறேன், பிறரோடு அல்ல, பிற பெரிய பெரிய வீரர்களுடைய ஆட்டத்தை வைத்து பார்த்து என்னுடைய மூளையை செதுக்கிக் கொள்கிறேன், என் மனதில் உற்சாகத்தை உண்டு கொள்கிறேன். எனவே அனைவரும் இதை செய்தால் அவர்களுடைய மூளையின் வளர்ச்சி பயங்கரமான ஒரு நல்ல நிலையிலே இருக்கும் என்றே என்னுடைய எண்ணம் கருதுகிறது. ஆகவே தயவு செய்து செஸ் ஆட்டத்தை விடாதீர்கள். ஆடுங்கள்.